ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல விவசாய இடமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் ஒரு நல்ல இடமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா பண்ணை நிலம் மற்றும் விவசாய நிலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவிலே ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ விட்டு நீங்கள் போகும்போது இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிடலாங்க. அதேபடியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், இல்லை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடமா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரவங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட்டு புஞ்ச லேண்டு, அதுவும் வித் ஃபார்ம் லேண்டோட, பண்ணை நிலத்தோட, மரங்களோட, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸோட நல்ல சூப்பரான லேண்டு தார் ரோட் டச்சிலே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரே பவுண்ட்ரிங்க, உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்குங்க. புஞ்சல் லேண்டுங்க. உங்களுக்கு லேண்டோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா புஞ்சல் லேண்டில் வரும். ரெட் சாயிலான மண்ணுங்க. இந்த லேண்டில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயமும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கோங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரி, ஒரே ஸ்கொயராக இருக்கோங்க. தார் ரோட் டச்சில் தான் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு ரோட் டச் இருக்குங்க. தார் ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குது, மட் ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குது. டோட்டலாக ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 அடி வருங்க. ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. தார் ரோட் மட் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 1600 அடி வருங்க. ஸோ நம்ம லேண்டுக்கு உள்ளே காமிச்சிருக்கோம் பாருங்கள், தென்னை மரம் எல்லாமே, நாட்டு தென்னை மரம், மாமரம், எல்லா மரமும் இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னா டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸர் இருக்குது. அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்ட் தான். ஸோ நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்களே கூட ஓனர்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. டாக்குமெண்ட் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேண்டு பார்த்துட்டு சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல தார் ரோட் டச்சில், அதுவும் உங்களுக்கு பஸ் போகிற ரூட்டில் நியர்பைலே, வில்லேஜ் நியர்பைலேயே, அதுவும் கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸோட தோப்பு மாதிரிலாம் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரேருங்க. ஸோ லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து 1.25 to 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து வரீங்கன்னா ஒரு 1 ஹவரில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க.
நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வரீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு 25 மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க மேல்மருவத்தூர்லேருந்து. ஸோ ஒரு நல்ல சூப்பரான, அதுவும் வித் எல்லா ட்ரீஸோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. எல்லா மரமும் இருக்குது. ஒரு ஃபார்ம் லேண்டில் நீங்கள் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா வெரைட்டியும் கலந்து வச்சுருக்காருங்க. ஒரே மரமாக வைக்காமல் எல்லா மரமும் எல்லா டைப் நீங்கள் பார்க்காத மரம், பார்க்காத பூ வகை மரம், பல மரம் அது கூட எல்லாமே இருக்குங்க. ஸோ சில மரம்லாம் உங்களுக்கு என்ன மரம்லே தெரியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வெரைட்டியான எல்லா மரமும் இருக்குங்க. சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், மகோகனி, கிச்சிலிக்காய் மரம், வாழை மரம், புங்க மரம், பூசை மரம், எலுமிச்சை மரம், வில்வ மரம், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. புளியா மரம், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலிகொலிக்காய் மரம், பாதாம் மரம், ஸோ எல்லா மரமும் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டியான மரம் எல்லாமே இருக்குது. அதுவும் பூச்செடியோடு இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ட்ரீயே வந்து பூச்செடியே வந்து ஒரு 15 வெரைட்டியான பூச்செடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்டர் ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் செடி, வாட்டர் ஆப்பிள், பலாமரம், ஸோ கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாங்க. கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. அதுவும் நல்லா கரை கட்டி நல்ல பெரிய சூப்பரான கிணறுங்க. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கருக்கு தண்ணி பாயறதுக்கு, தண்ணி இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறு, நல்ல பாக்ஸு ஸ்கொயர் கிணறுங்க உங்களுக்கு. இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுத்து கரை கட்டி ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி மோட்ரு, பம்பு செட்டு, ஷெட்டு அதெல்லாம் நீங்கள் போடணுன்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 22லேருந்து 25 லட்ச ரூபாய் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் கிணறு எடுத்து கரை கட்டி படிக்கட்டெலாம் வச்சு ஷெட்டு, மோட்ரு, ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு கிணறு எடுக்க முடியுங்க. நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல பியூராக இருக்கும். சூப்பரான கிணறு, சூப்பரான தண்ணிங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டு இருக்குங்க. ஒரு 50-60 மாடுக்கு மேலே நீங்கள் வளர்க்கலாம். ஆட்டு, மாடு அப்படியெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு பண்ணை வைக்க போகிறீங்க, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஸோ கோழி பண்ணையே வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய ஷெட்டு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன 2 வீடு மாதிரி இருக்குங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது, நம்ம இந்தியன் டாய்லெட்டும் இருக்குதுங்க. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா பாத்ரூம்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஈல்டிங்கில் இருக்கக்கூடிய மரம் தாங்க உங்களுக்கு. மாமரம் ஆகட்டும், தென்னை மரம் ஆகட்டும், கொய்யா மரம், எலுமிச்சை மரம் எல்லாமே ஈல்டிங்கில் தாங்க இருக்குது. அந்த வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஒரு என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு. கிணறுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அந்த வீடு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த வீட்டுக்கும் தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு. கிணறு வந்து நல்ல பெரிய கிணறு, 7 HP மோட்டரோட ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குங்க. ஷெட்டு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் வருங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு காம்பவுண்ட் வாலும் போட்டிருக்காரு. லேண்டை சுற்றி கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காரு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் ஃபென்சிங் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஏரியா. லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை வரும். பட் ஆனால் நியர்பைலே பார்த்தீங்கன்னா மருவத்தூர்லேருந்து மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 to 25 நிமிஷத்தில் 20 to 25 மினிட்ஸில் சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நம்ம வந்தவாசிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. பாத்ரூம் வந்து சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா எப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2 ஏக்கர் 40 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கர் வந்து ஃபுல்லாக தோப்பாக வச்சுருக்காங்க. மீதி 90 to 80 சென்ட்டு பார்த்தீங்கன்னா காலி இடமா வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் நெல், கரும்பு, உளுந்து, ஸோ அது மாதிரி ஏதாவது வேர்க்கடலை அது மாதிரி பயிர் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா பயிரும் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கர் 60 சென்ட்டில் ஒரு ஏக்கர் 70 சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டாக வரும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 60 to 70 சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்குது. அதில் நீங்கள் என்ன பயிர் போடணும்னு நினச்சிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த எம்டி ஏரியாவில் நீங்கள் வேர்க்கடலை, நெல் எல்லாமே போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பராக வந்து சிவன் சிலையை வச்சு பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து நல்ல ஒரு சிவன் சிலையை டேப்பை திறந்தால் அந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி சொட்டுற மாதிரி கீழே வந்து படிக்கட்டு வச்சு அதுவும் டைல்ஸ் மாதிரி வச்சு நல்லா ஒரு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காருங்க. இப்போ நம்ம
நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி வந்து இந்த டைல்ஸு இந்த படிக்கட்டில் தான் வந்து இறங்குங்க உங்களுக்கு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஸ்டோர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி. ஸோ ஒரு நல்ல சிவன் சிலையை வச்சு அதுவும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது யோசித்து இந்த ஃபார்ம் லேண்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவரோட ஓன் யூஸுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து டெவலப் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சேல் பண்ணிடலாம், அர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் சேல்ஸில் இப்போ வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைடு விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. நீ கால் பண்ணி நான் எடுக்கலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன், அதனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன் இல்லை மெசேஜ் பண்ணிடுறேங்க. ஸோ மறக்காமல் கால் எடுக்கலைன்னா யாரும் விட்டுறாதீங்க. ஒரு நல்ல லேண்டு அப்புறம் நீங்கள் வாங்க முடியாமல் போய்டுவோங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கு. கண்டிப்பாக கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேங்க. எல்லா மரமே இருக்குங்க, சூப்பரான லேண்டு. இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன தான் ப்ரோ சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. கிணறு இருக்குது, மரம், தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது, அதுவும் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ வந்து இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க, நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. இந்த டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பஜாருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 2.5-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ பஸ் போர் ரூட்டுக்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட் இருக்குது. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது, பஸ் போர் ரூட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. டவுனுக்குலாம் ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே வந்துடுவோங்க. நல்ல பெரிய டவுன் உங்களுக்கு. அந்த டவுனில் ஒரு 5000-6000 வீடுக்கு மேலே இருக்குங்க. ஸோ இந்த லேண்டில் நீங்கள் தனியாக வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிட்டு கூட இந்த லேண்டில் ஸ்டே பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. ப்ரைஸ் வந்து என்ன இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரவுண்டு தொட்டி மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாத்து கோழிக்கெலாம் வந்து விளையாடுற மாதிரி வெயில் காலத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க தண்ணி குடிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி. ஸோ வாத்து கோழிக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகா எல்லாமே போட்டிருக்காரு. ட்ராகன் ஃப்ரூட்டு, மிளகா, பப்பாளி செடி, உங்களுக்கு வந்து எல்லா மரமும் இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 92 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த 2 ஏக்கர் 40 சென்ட்டு டோட்டலாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டாக வந்து 92 lakhs 92 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாரு. ஸோ என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்விம்மிங் பூலோட காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இதை வந்து ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி அதை வந்து ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல சூப்பரான லேண்டு, கிணறு, தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. அதுவும் நல்ல பெரிய தார் ரோடு உங்களுக்கு. ஒரு 35 அடி 40 அடி தார் ரோடுங்க. ஸோ 2 சைடு ரோட் டச் இருக்குது. ஒரு நல்ல கார்னர் பீஸு. திரும்பி சொல்கிறேன், தார் ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குது, மட் ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குது. ஒரு நல்ல கார்னர் பீஸுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி உங்களுக்காக வாங்கி தர முடியுமோ நான் பெஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி கம்மி பண்ணி வாங்கி தராங்க. 92 lakhs ஃபைனலாக சொல்கிறாரு. 1-2 எதாவது குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரவுண்டாக 90 எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் நம்ம ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க. ஓனர்கிட்டே உட்கார வைக்கிறேன், ஓனர்கிட்டே பேசிக்கலாம். எல்லா மரமும் இருக்குங்க. சூப்பரான லேண்டு, புஞ்ச லேண்டுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.